Hi friends, welcome to my channel. இது வந்து ஃப்ரைடே எடுத்த விலாகு. ஸோ பண்ணாரி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பண்ணாரியில் வந்து பூச்சி ஆட்டியிருக்காங்க. ஸோ கம்மிங் டியூஸ்டே பார்த்திங்கன்னா கொண்டோம். நாங்கள் வந்து ஃப்ரைடே போயிருந்தோம். ஸோ சாமி கும்பிட்டு வந்துடலான்னு. ஆனால் அப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் ஒரு 30 rupees டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொண்டை இறங்குறதுக்கு வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு முன்னாடியே இங்கே வந்து இருந்துக்குவாங்க. இங்கே வந்து கர்நாடகா பக்கம்னால மோஸ்ட்லி கர்நாடகா பீப்புளும் வந்துட்டு நிறையா வருவாங்க. டெய்லியுமே கண்டிப்பாக பிரசாதம் கொடுப்பாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வந்து லெமன் சாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அப்படியே நீங்கள் அந்த லெஃப்ட் சைடு ரோட்டுக்கு வந்து போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக தோட்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிருந்தோம். இந்த வழி வந்து மேட்டுப்பாளையம் சைடு தான் போகும். ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் வந்து நிறைய தோட்டத்து வழி இருக்கும். அங்கே தான் சரி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நோம்பி டைமில் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வரவே முடியாது. அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் பயங்கரமாக. இந்த வழியெல்லாம் மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. இந்த வழியில் வரமாட்டாங்க. இது வந்து டாக் ஸ்பாட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியில் வந்தோம்னா ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வழியில் வந்தோம். நிறையா மான் வேணால் பார்த்தோம். அழகாக இருந்தது. அப்படியே துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருந்தது. எங்களை பார்த்தோன்னா உள்ளே ஓடிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே கொஞ்சம் இன்டீரியராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். வெயில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில். அங்கே ரோடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரோடு வந்து தார் ரோடே இருக்காது. அப்புறம் ஒரு சைடு ரோடு போகுது, இந்த சைடு வந்து பள்ளம் மாதிரி போச்சு. ரொம்ப கல்லெல்லாம் இருந்தது அதில். நான் கூட இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போவாங்கன்னு நினச்சா ரைட்டில் விட்டுட்டாங்க வண்டியை. ஐயோ எனக்குன்னா பதறிடுச்சு. அப்படியே அது ரொம்ப இந்த வீடியோவில் பார்க்குறக்கு நார்மலாக இருக்குது. பட் வந்து ரியலாக ரொம்ப கீழே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எங்கேயோ போய் மாட்டிக்குவோம் அந்த மாதிரி. பட் வண்டியே பார்த்திங்கன்னா மூவ் ஆகவே இல்லை. அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்லமாக அப்படியே தான் வந்துட்டு ஏறினோம். அந்த பக்கம் ஒரு ரோடு போகுது, அந்த வழியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தோட்டம் இங்கே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே பழக்கம் இருக்குது. எனக்கு வந்து நான் இதில் வந்து ஃபஸ்ட் டைமாக தான் வரேன். ஸோ அதனால் ரொம்ப பயந்துட்டேன். இன்னொரு பயம் என்னன்னா, ஆள் நடமாட்டமே இல்லை இங்க. ரொம்ப காட்டு பகுதியா தான் இருந்தது. என்ன வேணாலும் வரலாம். அனிமல்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். யானை, சிறுத்தை அந்த மாதிரி வரக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப சேஃப்டியா தான் போகணும். தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் அந்த வழியில போகணும்னு வைங்களேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்கில ஆஃப்டர்நூன் தான் நாங்க போயிருந்தோம். ஆஃப்டர்நூனே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு பகல்லேயே. ஆனா எனக்கு இதெல்லாம் நைட்ல நெனச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டத்து வீடு அந்த மாரி இருக்கு. அவங்கலாம் வந்து இந்த வே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நைட்லலாம் எப்படி வருவாங்கன்னே யோசிச்சே பார்க்க முடியல என்னால. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு அழகா இருந்தது. மல்லிப்பூ செடி மாரி தான் இருந்தது. ஸோ சூப்பரா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தொட்டி வந்தது. எனக்கு இந்த தொட்டியெல்லாம் பார்த்தோன்னா அடிக்கிற வெயிலுக்கு இதில் குதிச்சிடலான்னு தோணுச்சு. பட் அதில் என்ன இருக்குது என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து எர்த்து ஃபென்சிங் வந்து எல்லா தோட்டத்துக்குமே போட்டிருக்காங்க. ஸோ யானை வரும் போல் நைட்டெல்லாம். எல்லா அனிமல்ஸும் வரும்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போகணும். சடனாக எங்கேயுமே வெளியே இறங்கிடக்கூடாது. இந்த பெரிய பெரிய செடி இருக்குங்களா, இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு.
அப்புறம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னே ஒரு கட் வந்துச்சு லெஃப்டில், அந்த லெஃப்டில் போயிட்டோம். ஸோ சாமி வச்சுருந்தாங்க அங்கே, தோட்டத்துக்குள்ளே சாமி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து மெயின் ஏரியாவில் வந்துட்டோம். அதுவும் வில்லேஜ் தான், ஆனால் மெயின் ரோடுக்கு வந்துட்டு அப்படியே வந்து ஜாயின்ட் ஆகிட்டோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா காராச்சிக்குரை ரோடுன்னு சொல்லுவாங்க. இது பவானிசாகர் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த வழியில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு திகிலாக இருக்கும்னு வைங்களேன். 2 பக்கம் ரொம்ப காடாக இருக்கும். ரோடு வந்து குட்டியாக இருக்கும். யானை வந்தால் கூட நம்ம வந்துட்டு சடனாக திருப்ப முடியாது, அப்படியே இருக்க வேண்டியதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு வழியாகவே நாங்கள் போயிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த டேம் ரோடு வந்து டச் ஆயிடுச்சு. அப்புறம் தான் ஊருக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறையா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். பண்ணாரி கோயிலில் கம்பாடுறது அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் நான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பவானிசாகர் டேமு. நாங்கள் அந்த வழியாக வந்து அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஹோட்டலில் வந்து மீன் சாப்பிட்டாங்க. பட் கோயிலுக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிடல, அவங்களுக்கு ரொம்ப பசினால் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.